We are going to discuss about refining, zone refining. This method is based on the principle of fractional crystallizations. This method is based on the fractional crystallization. That means that liquid to solid சொல்யூஷனில் இருந்து சைடாக கனெக்ட் பண்ணக்கூடியது தான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த ஜோன் ரிவைனிங் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். சொல்யூஷன்லேருந்து லிக்யூட்லேருந்து சாலிடாக மாறக்கூடிய ப்ராசஸ் தான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கு ஜோன் ரிவைனிங். வென் அண்ட் இம்ப்யூர் மெட்டல் இஸ் மெல்டட் அண்ட் அலவுட் டு சாலிட்ஃபை. ஒரு இம்ப்யூர் மெட்டலை வந்து மெல்டட் மீன்ஸ் லிக்யூடாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் அலவுட் டு சாலிட்ஃபை, அந்த லிக்யூடை சாலிடாக மாற்றுறது தான் இந்த ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு. Impure metal is melted. Melted means solid change into the liquid. Liquid is allowed to the solidify. Okay da, liquid to solid மாற மெத்தடை பேஸ் பண்ணி தான் zone refining இருக்குது. Okay, the impurities will prepare to be molten regions. Molten regions. Impurities will prepare to be என்னது, to be molten region. Impurities தான் எந்த ரீஜனில் இருக்கும், molten regionில் இருக்கக்கூடிய impurities. Okay, that means that is impurities are more soluble in the melt in the solid state than in solid state. Solid stateல இருக்கிறத விட என்னது molten stateல தான் impurities வந்து soluble-ஆக இருக்கக்கூடியது. Okay, in solid state இருக்கிறத விட என்னது meltல இருக்கிறது தான் the impurities வந்து more soluble in melt. impurities என்னது அதிகமாக மெல்ட் ஆகக்கூடியது தென் solid state இருக்கிறத விட. ஓகேயா, சாலிட் ஸ்டேட் மெட்டலில் இருக்கிறத விட இம்ப்யூரிட்டிஸ் ஆர் மோர் சால்வபிள் இன் மெல்ட்டில் தான் அதிகமாக சால்வபிள் ஆகக்கூடியது தென் இன் சாலிட் ஸ்டேட் மெட்டலை விட. ஓகே, இன் திஸ் ப்ராசஸ் இம்ப்யூர் மெட்டல் டேக்கன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ராட். ஓகே, ஒரு இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கோம். டயக்ராம் லுக்கர்ஸ் டயக்ராம். ஒரு இம்ப்யூர் மெட்டல் ஃபுல்லாக இதுதான் அந்த ராட். இதுதான் இம்ப்யூர் மெட்டல். லுக் அட் திஸ் பென்சில் பாருங்கள். இதுதான் இம்ப்யூர் மெட்டல், ஒரு ராட் எடுத்திருக்கோம். ஓகே, this process impure metal is taken in the form of rod. ஒரு ராட் மாதிரி எடுத்துரும். One end of the rod is heated using mobile induction heater. மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஒன் எண்டு, அந்த ராடோடைய ஒன் எண்டை வந்து சரி மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டை வச்சு யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். விச் ரிசல்ட் இன் மெல்ட்டிங். அது மெல்ட்டிங் நடக்குது. மெல்ட்டிங் ஆஃப் தி மெட்டல், அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகி ஆன் ஒரு போர்ஷன் ஆஃப் தி ராட் அங்கே இருக்கும். விச் ரிசல்ட் இன் மெல்ட்டிங் ஆஃப் தி மெட்டல் அண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஒரு ராட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் மட்டும் மெல்ட் ஆகுது. ஓகே, மீன்ஸ் இண்டக்ஷன் ஹீட்டர் இது மேலே இங்கே இருக்கும். இது ஒன் எண்டு. இதை வந்து இம்ப்யூர் மெட்டல் வந்து ஒரு ராட் மாரி எடுத்திருக்கோம். இந்த எண்டை வச்சு நம்ம மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டருங்கிறது இந்த ரவுண்டோட இருக்கு இல்லையா, இதான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இது மூவ் ஆகக்கூடியது மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இதை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஒன் எண்டை வச்சு, இது மெட்டல் ராடோடைய ஒன் எண்டை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய என்ன ரிசல்ட் ஆகுது, ஒரு இந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. This which result in the melting of the metal on that portion of the rod. ஒரு ராடோடைய ஒன் போர்ஷன் மட்டும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த ஹீட்டர் இஸ் ஸ்லோலி மூவ்டு. இந்த ஹீட்டர் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம். இதில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம். ஸ்லோலி மூவ் டு அனதர் எண்ட். இந்த எண்டை நோக்கி மூவ் பண்ணுறோம் டு தி அதர் எண்ட். ஓகே, பியூர் மெட்டல் இஸ் கிறிஸ்டலைஸ்டு. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டியில் இருக்கக்கூடிய பியூர் மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகி என்னது சாலிடாக மாறிடும். ஓகே, impurities மட்டும் மூவ் ஆகும். impurities will move on to the adjacent molten zone. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஜோனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் ஹீட்ரு. அந்த ஹீட்ரு மூவ் ஆகிறது மாரி இம்ப்யூரிட்டிஸும் அது சேர்ந்தே மூவ் ஆகும். ஆனால் அந்த பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலாகி அப்படியே இங்கே டெபாசிட் அங்கே இருந்துடும். அப்போ இது மூவ் பண்ணும்போது இந்த எண்ட்லேருந்து இந்த மூவ் பண்ணும்போது எதாவது மூவ் பண்ணுறோம், அந்த ஹீட்டர் இருக்குல்லையே அந்த ஹீட்டை ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம் இந்த எந்த நோக்கி. அப்போ இதில் இங்கே ஹீட் ஆன பிறகு இந்த இதில் மெல்ட் ஆகி இதில் இருக்கக்கூடிய பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலாக எதுவுமே சாலிட் ஆகிரும். அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த மூவ் ஆகும். எதே மூவ் ஆகும்னா இந்த ஹீட்டர் எங்கே மூவ் ஆகும் அது அடுத்த இங்கே வச்சு ஹீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஜோனில் வச்சு ஹீட் பண்ணுவோம். அட்ஜசன்ட் ஜோனில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப அதை நோக்கி இம்ப்யூரிட்டிஸ் வந்துடும். ஓகேயா, அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் வில் மூவ் ஆன் டு தி அட்ஜசன்ட் மோல்டன் zone formed due to movement of heater. Do you understand? ஓகே, பாயிண்ட் பார்த்துங்க. While impurities will move on to the adjacent molten zone formed due to movement of heater. Okay, movement of heater. அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறோம். லைட்டாக ஹீட் பண்ணும்பொழுது, லைட்டாக மூவ் பண்ணும்பொழுது அடுத்த ஜோன் போயிடும். அப்போ அங்கே பக்கத்து நியர்பையில் இருக்கக்கூடிய ஜோனில் பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலாக இருந்திருக்கும். அதோட இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அந்த இது கூட அந்த மொபைல் ஹீட்டர் கூட சேர்ந்து வந்துடும். ஓகே, the heater is slowly move to the other end.
பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டல் ஆயிரும். பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டல் ஆகி எழுதுரும். அப்போ ஒரு அடுத்த ஜோன் போகிறோம். அடுத்து எங்கே வச்சு ஹீட் பண்ணுறோம் அதான் ஜோன், அதான் மால்டன் ஜோன். அதான் அங்கிட்ட தான் நம்ம மெல்ட் ஆகுற ஜோன். அந்த மால்டன் ஜோனுங்கிற உருகுறது, அந்த இடத்துல தான் மெல்ட் ஆகுது. அந்த ஜோனில் இம்ப்யூரிட்டிஸ் பக்கத்தில் இருந்துச்சுலே, அதாவது இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் அது மூவ் ஆகி இந்த மால்டன் ஜோன் நோக்கி வந்துடும். ஆனால் பியூர் மெட்டல் மட்டும் அங்கே கிறிஸ்டல் ஆகி அப்படியே அங்கே இருந்துடும். ஓகே, next, as the heater moves further away, the molten zone containing impurities also move along with it. அதான் சொல்லியிருக்கோம். as a heater, ஓகே, ஹீட்டர் வந்து மூவ் ஆகுது, ஃபர்தர் அவே மூவ் ஆகிட்டு இருக்குது. the molten zone containing impurities also move along with it. அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டர் மூவ் ஆகும்போது அதுவும் சேர்ந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பியூர் மெட்டல் மட்டும் அங்கேயே ஸ்டே ஆயிரும், கிறிஸ்டலைஸ் ஆயிடுது. ஓகே, இதான் வந்து ஒரு மெட்டல் எடுத்து, ஒரு இம்ப்யூர் மெட்டல் எடுத்து ராட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பியூர் சாலிட் மெல்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சாலிட் வந்து மெல்ட் ஆகி அடுத்தது என்ன செய்யும், சாலிட் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அந்த லிக்விட் வந்து மெல்ட் ஆனது பிறகு கிறிஸ்டலைஸ் ஆகி பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலைஸ் ஆகி ஸ்டே அங்கேயே இருந்திருக்கும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஜோனுக்கு அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அடுத்த இண்டக்ஷனுக்கு மூவ் பண்ணும்பொழுது அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரோட சேர்ந்து என்ன மூவ் ஆகுது, அந்த ஃபஸ்ட்டு இதில் இருந்துச்சு பார்த்தீங்களா இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் அது கூட அலாங் வித் இட் அதிலே வந்துடுது. த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் பை மூவிங் த ஹீட்டர். ஒரு டைம் போயிட்டு ஒரு எண்டை முடிச்சுட்டு திரும்ப செய்யணும். த ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட். ஒரு எண்டில் இப்போ இருக்குன்னு வச்சுங்க, இந்த எண்டை வந்து ஹீட் பண்ணுறோம், அந்த இடத்துல ஹீட் பண்ணுறோம், மொபைல் இண்டக்ஷன் ஹீட் வச்சு ஹீட் பண்ணுறோம். அடுத்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் இங்கே மூவ் ஆகும். அப்போ இந்த ஜோனில் தான் மெல்ட் ஆகுது, ஒரு சாலிட் வந்து லிக்விடாக மாறுது. மெல்ட் ஆனோடனே அந்த ராடுங்கிறது ஒரு இம்ப்யூரிட்டி ஒரு ராடு தான் அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். இதான் வந்து ஒரு மெட்டல் ராடு எடுத்துருக்கோம். மேலே ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் மேலே கீழே வச்சு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது அப்போ இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அப்புறம் மூவ் பண்ணோன்னா இதில் இருக்கக்கூடிய பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலைஸ் ஆயிரும். மெல்ட் பண்ணும்போது தான் ஹீட் ஆகணும், மெல்ட் ஆகுது. அப்போ அது பியூர் மெட்டல் மட்டும் சைட் ஆயிரும். அப்போ இந்த அடுத்த ஜோனுக்கு போகும்போது மோல்டன் ஜோனுக்கு போகும்போது இதில் கூட இம்ப்யூரிட்டிஸ் அது இந்த ஜோனுக்கு வரும். மறுபடியும் இந்த இடத்துல இங்கே மூவ் பண்ணுறோம், இங்கே கூட பியூர் மெட்டல் மட்டும் கிறிஸ்டலைஸ் ஆயிரும். மறுபடியும் அடுத்த இங்கே இம்ப்யூரிட்டி இப்படி போயிட்டு இது வந்து திரும்ப பண்ணிகிட்டே இருக்கலாம், செவரல் டைம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மூவிங் ஹீட்டர் இஸ் சேம் டைரக்ஷன்ஸ் அகைன் அச்சீவ் த டிசைர்ட் பியூரிட்டி லெவல்ஸ். டிசைர்டு பியூரிட்டி லெவல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த திரும்ப செஞ்சுக்கலாம், அகைன் செஞ்சுட்டே இருக்கலாம். சேம் டைரக்ஷன் அதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம். For moving the heater is same direction, again and again achieve the desired purity levels. அந்த purity levels வந்து purity level டிசைட் பண்ணுற வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம இது மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். The process is carried out in an inert gas atmosphere நடக்கும். மேலே வந்து இனட் கேஸ் அட்மாஸ்பியர், இங்கெல்லாம் இனட் கேஸ் இருக்கும், நல்லா பார்த்துங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக இனட் கேஸ் இருக்கும். இதான் வந்து இம்ப்யூர் மெட்டல் ராட் மாரி எடுத்திருக்கோம். இது மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர், இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இது எங்கே இருக்குது, அட்மாஸ்பியர், இனட் கேஸ் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் ஏன் இனட் கேஸ் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், டு ப்ரிவெண்ட் ஆக்சிடைஸ் ஆஃப் மெட்டல். நம்ம யூஸ் பண்ணோம் அந்த பியூர் மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இனட் கேஸ் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணுறோம். ஒய் பர்பஸ் ஆஃப் இனட் கேஸ் ஆடிங் இந்த டியூப் அப்படின்னு கேட்டோம்னா, ப்ரிவெண்ட் தி ஆக்சிடேஷன் மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இனட் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எலிமெண்ட்ஸ் சச்சஸ் ஜெர்மோனியம், சிலிக்கான் அண்ட் கேலியம் தே ஆர் யூஸ்ட் செமிகண்டக்டர். இதில் வந்து ரிஃபைன்டு பை திஸ் ப்ராசஸ். ஜெர்மோனியம் இதெல்லாம் கேலியம் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ரிஃபைன் பண்ணுறோம். இது ஆக்சுவலி என்னது செமிகண்டக்டர். ஜெர்மோனியம், சிலிக்கான், காலியம்லாம் என்னது செமிகண்டக்டர் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தான் இதில் தான் ரிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் சோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்.